கட்ட காப்படி கூட மிஞ்சாவும் பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சாவும் ஆட உழுது ஒன்று உரமோ தானே பொண்ணுக்குள்ள கடனை வாங்கி உடுகிற மாடு வாங்கி பொண்ணுக்குள்ள கடனை வாங்கி உடுகிற மாடு வாங்கி பட்டி பணம் கட்டு முன்னே சூத்து குறையல பட்டி பணம் கட்டு முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டியை முட்டி சாமானெல்லாம் மதுரை வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு வாங்க 500 லட்சம் தந்து அரசாங்க லோனு வாங்க 500 லட்சம் கொண்டு 6-7 மாதம் கழிச்சு 50,000 தந்தாங்க 6-7 மாதம் கழிச்சு 50,000 தந்தாங்க அட அதுல கூட 12,000 முடிச்சுக்கிட்டாங்க கண்டாங்க அதுல கூட 12,000 முடிச்சுக்கிட்டாங்க ஆடியன்ஸ் போச்சுன்னா நீரும் பின்னாடி போ என்ன அப்போ அடுத்த வட்டம் நாடா வச்சுக்கண்ணா தென்னை மரத்தோட இந்த செவத்தோட முள்ள வட்டி அடைச்சிருக்கு 2 நாள் மட்டத்துக்கு அதான் அடைக்க வேணாம் செய்தி வீடியோ 10 வச்சு விட்டு போயிடுவாங்க வேணாம் இப்போ வந்தார் ஒரு சாமியார் இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு திகட்டுதா நேரத்தை அப்படித்தான் படுத்து கிடக்கும் போது உண்டியில் உடைச்சா ஊரில் இந்த ஆள் தொப்புக்குள்ள மட்டும் 250 ரூபா சில்லற காசு போயிட்டு எடுக்க முடியல 250 ரூபா உள்ள போயிருக்குன்னா அப்போ எத்தனை காயின்ஸ் போயிருக்காரு அவர் தொப்புல பார்க்கலையா உன் இறந்த கால் உள்ள போகும் அப்புறம் ஹீட் ஆகி வெந்து போக என்னை கேட்பட சாமியார் இருங்கப்பு அவங்க கதை சொன்னாங்க நல்ல கருத்துள்ள கதை சொன்னாங்க இந்த கதையெல்லாம் பள்ளிக்கூடத்து பயிலெல்லாம் கேட்டுக்குங்கப்பா பரீட்சையில் 8வது பக்கத்தில் வரும் நீ எவன் பக்கத்துல உட்காந்து எழுத முடியாது சோழி முடிஞ்சு சாலையோரம் ஒரு மூதாட்டி வயதான மூதாட்டி சாக்கடையில் உட்காந்து காய்கறி விற்கிறாளாம் நன்றி தம்பி காலில் வரக்கூடிய செருப்பை 50 லட்சத்துக்கு பில்டிங் கட்டி ஏசியை போட்டு உள்ள வைக்கிறாங்களாம் அவன் உள்ள வைக்கிறான்னா ஒரு செருப்பு 7,000 8,000 இருக்கு ஆதாயத்தோட அவன் ஏஜுக்குள்ள வைக்கிறேன் அந்த வயசான கிளவி பாவம் வெங்காயம் விற்றா தக்காளி விற்றா கத்திரிக்காய் விற்றா கிலோவுக்கு 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும் அதுக்காக அது போய் ஏசியை போட்டுட்டு விற்க முடியுமா சார் லூஸ்ட் முண்டை என்ன உன் கருத்துல மண்ணு விழுக சொல்றேன் நான் சொல்றேன் இப்ப இருங்க இப்ப இதே கதையை நான் சொல்றேன் சாலையோரத்துல தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக காய்கறி விற்கக்கூடிய மூதாட்டிகிட்ட எவனும் காய்கறி வாங்குறது இல்லை ஷோகேஸ் பண்ணி கண்ணாடிக்குள்ள வச்சுக்கிட்டு 200 ரூபா சொன்னாலும் கண்ணாடிக்குள்ள ஏசிக்குள்ள இருக்கிறதுனால அந்த காய்கறியை மனுஷன் வாங்குறேன் அதே காய்கறி இந்த வயசான மூதாட்டி சாக்கடை ஓரத்தில் வச்சிருக்கா கிலோ 15 ரூபா அதை வாங்க நாதிலேன்னு சொல்லியா எப்படி உன்னை அசிங்கப்படுத்துறேன் பாரு வித்தியா ஆனா உனக்கு எனக்கு ஆகாது மாசம் 30 நாள்ல நீ எப்படி ஒரு 2 நாள் வந்துடுற ஏய் ப்ரோ ஹலோ ப்ரோ இந்த சுடுகாட்டில் இருக்கியா இங்கே இருந்தியே ஆமா இங்க வாமே சீரட் அட்டையில நீ அடிச்ச சரக்கு கொஞ்சம் எழுதி கொடுவேன்
என்ன சரக்குடா 10 மணில இருந்து இறங்கவே இல்லை. ராமா ராமா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா முடிஞ்சு. ஐயா நீங்க போலாம். என்ன பாவனா நீங்க தான் உழைக்கிற ஆளுங்க. நாங்க அப்பப்போ உள்ள போய் நெளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க போங்க. என்ன பெரிய உண்ணி மேனே பாட போறாரு. ஒரு பாட்டு மட்டும் பா. நம்ம தவலை இருக்கும் இடத்தை விட்டு தேடி நீ ஏன் வர? நான் பாடிக்கிட்டு இருக்கேன். நான் பாடும்போது நீ இடையில வர? நீ நல்ல மனசன் தானே? சரி நீ மட்டும் பாடிக்கிட்டு வாங்க. நம்ம எல்லாம் ஊருக்கு போ. ஓயா நீ யாருக்கு முதல்ல? நீ என்ன வச்ச? சுடுகாட்டுல போன முகரை பார்த்துருக்க முடிச்சுல கண்ணாடி பார்த்துட்டு போய் பாரு. ஏய் ஒட்டு வீட்டுல பேசாத. நீ அவ்வளவு பெரிய ஆளா? என்னங்கிற கோவப்படாத. ஏன் கோவப்பட? என்னாலுவ நீ என்ன செய்வேன்? மூஞ்ச பார்த்தீங்களா? சுடுகாட்டுல போன இருக்க மாதிரியா இருக்கா பாருங்க. தோல் இருந்து என்னடி வேணும்? உள்ள நல்ல மனசு நல்லா இருக்கணும்ல. நீ சிறப்பத்துட்டு நீ பெரிய ஆளுங்க சுத்தமானவனா? உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று சொல்ல. யாருமே கடலை பற்றி இடத்தோட இடக்கூடாது. யாரை பற்றி இடக்கூடாது. அதுக்கு சேர்த்துக்களை தான் செந்தா மரம் இருக்குது. சாக்கடைகள் தான் இருக்குது. அழகான வளர் பூத்து இருக்குது. அதனால சகடைகள்கிட்ட அதை பறிக்காம இருக்காங்களா? அதை சுற்றி எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் ஆபத்தை நிற்கிதுன்னு முதல்ல பறிக்கிறாள். அது வளங்களா நாங்களாம் சரியா? என்னத்தை சொல்லி இப்போ காக இருக்கிறத நீ சொல்லி ஏற்றுக்குறப்பட வேண்டியதை அது புறம்பாக மறுத்து பேசவில்லை. ஒரு மூதாட்டியாப்பட்டவள் அங்கே கொண்டு 30 ரூபா வைக்கிறான் ஒரு காகரியை, ஒரு கிலோ காய்கறியை. இந்த அம்மா 15 ரூபாய்க்கு தெருவில் வச்சிருக்கு. அது யாரும் வாங்குறது இல்லையே. அப்ப காரணம் நம்முடைய அறியாமை. எது இன்னைக்கு வந்து நோக்குதோ ஆடம்பரத்தை நோக்கி கொண்டிருக்குது எல்லாருமே. இன்னைக்கு பணம் காசு யார்ட்ட இல்லை. எல்லாத்தையும் பணம் காசு இருக்கு. 30 வருடங்களுக்கும் பணம் நான் அங்கே வரப்போறேன். 10 ரூபா டீ குடிக்க இல்லாம கெஞ்சிக்கிறேன் அந்த டிரைவர்கிட்ட. ஆமையா உண்மைதான். நான் ஒன்றும் திருடரை போய் சொல்லி ஒன்ன மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றது தவறே கிடையாது. உண்மைதானே? நீ யாருன்னு கேட்டேன். எங்க சுடுகாட்டை பிடிச்ச வைக்கிற? நீ யாரு தம்பி? நீ யாரு சட்டிக்கிழமை போட்டு விடுறவனா? ஏட்டிக்கு முடியா பேசினாலும் வச்சுக்க. சாமியார் மாதிரி வாயா. அங்கிருந்து வர்ற அம்மா துவைக்கிற வாப்பிட மூடுக. வாப்பிட இது நல்லது தெரியாது. இது நல்லதா தெரியல. இதை மாதிரி ஊருக்கு ஊர் போட்டு நம்மளை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு நேரத்தை கூட இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? வண்டி ஓட்டுறியா? வண்டி ஏதாவது துணி இனிய போட்டு மாறியா இருக்கு. எதுக்கியா? இளங்குடி ஆடினது மாதிரி இருக்கு காட்டுறேன். உனக்கிட்ட இருந்தா ஆலம்பரத்துல இளங்குடி ஆடுறது அதையா உன்கிட்ட இருந்தா காட்டு. என்கிட்ட இருக்கு நான் காட்டுறேன். என்ன பெரிய சான்ஸ்? இறைவனுக்கு இருக்கிற ஆனவன் நான். தேவர்களுக்கு நாம் தொண்டு செய்யக்கூடியவன். அவ துண்டுதான் செய்வன். துண்டு கிடையாது. தொண்டுகள் செய்யக்கூடியவன். தொண்டா சிறுசு பெருசாக்கக்கூடியவன். சிறுச பெருசாக்கக்கூடியவன். இது கிருமி மூலமா கை மூலமா? கிருமி இல்ல எப்படி என்ன வசியம் பண்ணுவேன்னு கேட்க. நான் கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனியா? உன்னைய விழுத்தாடி போட்டு வரிச்சு உள்ள வாங்கிச்சுக்கேன். அப்புறம் நான் தண்ணி மேல நடக்கக்கூடியவனா? நாங்க தண்ணியை போட்டு நடப்போம். இப்ப என்ன வா காலையில பார்ப்போம். என் ஜிங்கத்தை பூரா கிளப்பி விட்டுருவேன். போயிடாத செவரொட்டின்னு சொல்லி உன்னைய சுட்டு திட்டுவாங்க. இந்த ஆள் எது சொன்னாலும் சிரிக்கிறீங்களே. அவர் சொன்னதுல ஏதாவது பொருத்தமா இருக்குதா? இந்த ஆள் வந்ததுனாலதான் இப்படி உட்காந்துருக்கு. இல்லாட்ட நேரம் நீ சுண்டல் வைக்க போயிருப்பேன். கை தட்டலாம் என் ஜிங்கங்கள்லாம். முடிஞ்சு 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. உன்னைய பச்சை புள்ள அசைக்க முடியாது. என்ன பச்சையா அதே கோமிய வாங்க கலெக்ட். சும்மா இல்ல ஆளு ஊரா ஃபயரா இருக்கு. சரி சரி நீங்க யாருன்னு கேட்டேன். அப்பா இருக்காருல்ல? ஆமா. அப்பாவோட தங்கச்சியை ஒண்ணு இளையாங்குடிக்கு அங்க கட்டி கொடுத்தாருல. சரி. திருப்பி அந்த பிள்ளை வந்து தூத்துக்குடியில கட்டி கொடுத்தாங்களா? அப்ப அரியக்குடியில இருந்த சித்திக்கும் மன்னார்குடியில இருந்துச்சுல சின்னம்மா. ஆமா 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 ஆமா. அப்ப தொவரிமான்ல இருந்ததுனால அந்தமானுக்கு போனேன்ல. லைட்டா கிறுக்கு பிடிக்குமே. மூக்கு பிடிக்குதா? அப்ப வைத்தியம் பிடிச்சிச்சா? நான் யாருன்னு கேட்டிருக்கீங்க? ஆமா ஆமா. அப்பாவுக்கு 2 மீட்டர் சட்ட துணி. சரி சரி சரி. ஐயாவுக்கு தண்டு தாங்கி கோமணம் 1. அப்ப ஆத்தாவுக்கு சேலை எடுக்கும் போது நோத்தான்னு கேட்டேன்ல அவன். நீ யார இப்ப கேட்கிற? இல்ல இருங்க மிஸ்டர் அமுல் புச்சு.
ஏன் கோசுகச்சி அழகுசாமி காலம் மாதிரி தப்புற கதையை சொல்லியா? கதையை சொல்றேன். கதையை சொல்லு. சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க. பார்க்கும்போது தெரியுதா தெரியவில்லையா? இதை பார்க்கின்ற போது யாருமே தெரிகின்றது? பார்லிச்சு பிஸ்கட்ல இருக்கு. யார பத்திர பார்லிச்சு பிஸ்கட் ஐயா இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயமா இருக்கு. இவன் யாரியா? அட கடவுளே, ஐயா இவன் யார் யாரு? இருங்க இருங்க. யாரு சமையல் பேசுகிறேன்னு? அவன் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்க. நல்ல விஷயம் தானே. சமையாரங்க வந்துட்டாங்க, மைச்செடுக்காரங்க வந்துட்டாங்க, காய்கறி எல்லாம் வந்து இறங்கிடுச்சு, வாழை மரம்லாம் கட்டியாச்சு, தோரணம் கட்டியாச்சு, என்னமோ சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணம் பண்றதுன்னா இந்த குபேந்திர பொம்மை வைக்கணும்டாங்க. அது சொல்லி விட்டாங்க. நீங்க தான் குபேந்திர பொம்மை வாடகைக்கு விடுறீங்கன்னு சொன்னாங்களே. இந்த இருக்கு அது பொம்மையை நீங்க தூக்கிட்டு போக முடியாது. வேணா பாட்டா கலட்டி கொடுத்துவாங்க. உன்னை வச்சு தோன்றதே பெரிய சவாலுக்கு. இவன் யாரியா முதல்ல இருந்தாலு? உன்னை யாரா தூக்க வச்சான்? ஐயா நீ யாரியா? நீ இந்த பொம்மையை வாங்காம போக பொம்மை சொல்லிருக்கீங்க. அந்த ஐயா இந்த ஆளு யார் நீ? குபேந்திர பொம்மை பூதம் மாதிரி. முட்டா பாயில முட்டா பாயில. நான் வந்து அந்த கோயில போய் விற்கிறாங்களா? போயிலையா? கடைசி கோயிலே கிடைக்கலையே. எந்த ஆங்கில வச்சு தேய்க்கிறான் பாரு. நீங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்க. நாரத மகரிஷி. பச்சரிசியா? என்ன நீங்க நாங்க சமைக்கிறதுக்கா வந்திருக்கேன். நாரத மகரிஷியா போட்டவனா நீங்களா? நிச்சயமாக பார்த்திருக்கேன். நான் காலில் அங்க கேளுச்சு, இவர் எதுலயும் நடக்க முடியாது. தண்ணி மேல நடக்கக்கூடியவரா? நீங்க தண்ணிலையும் நடப்பீங்க. சுடுதண்ணீர் நடப்பேன்னு சொல்ல வரேன். அப்படி சொல்லியா? ஏங்க படுக்க போட்டு தாங்க வந்து எப்படி அவன் எழுப்பி வந்துட்டேன்? சித்தருக்கு வெதர்ல கடிச்சிருக்கும் போல. அதுதான் படுத்துட்டாங்க எந்திரிச்சு வந்துட்டேன். சரி, உங்க பேர் நாரத மகரிஷி. சரி சரி. எங்க இருந்து வாரிய? வேலூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன் தம்பி. ஏன் மேலூர்ல தூர்க்கட்டை வியாபாரம் பார்க்கறதா? அங்க இருந்து கால்நடையா வந்து பாருங்க. கால் வந்தீங்களா? எந்த வேலூர் சொல்றீங்க நீங்க? மேலு உலகத்தை சுருக்கி வேலூர் சொன்னேன். அவன் எதுவும் பேசாதே, லூசு. மேலூர் தானே? ஆமா. அங்க பணியாரம் சுடுதல பொன்னழகு பணி நம்ம ஊருக்குள்ள தான் இங்க வாக்கப்பட்டு போயிருக்கா. அவன் விவரத்துக்க தெற்கு வீட்டுக்கார மா தானே பொன்னழகு. கருப்பாய் மா வந்து சின்னழகு. ஆனா அவளுக்கு எத்தனை சொல்லுது செலவு. மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். நீ எதையும் சுருக்க வேணாம், முதல் பேக்க சுருக்கிட்டு வீட்டுக்கு போ. போனா சுருக்க வேணாம்டா. மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். சரி, கோயில் கோயில் மேலூரத்தூர்னா வேலூர்னு சொல்லுவார். பூலகத்தை வந்து பூல வந்தேன். நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். பித்தியான்னு வை போ. அவ்வளவுதான். சரி சார். உங்க பேர் நாரத மகரிஷி. ஊரு மேலூர். வேலூர். இங்க என்ன வேலையா வந்தீங்க? வருகின்ற மார்க்கத்தில் யாரோடும் அருமையான காலம். இந்த காலத்துக்கு சொந்தக்காரி யாராக என்று பார்க்கும்போது தாங்கள் தடுத்தினை நிறுத்தி விட்டீர்கள். முனங்கன சத்தம் கேட்டுச்சா? சத்தம் கேட்டா ஆரோலும் சோ ஆரோலும் சோ எங்கன கேட்டுச்சு? என்னுடைய காது செவிகள் இரண்டும் கேட்டது. எங்கன படுத்து கிடந்து ஆகாய மார்க்கம் வருகின்ற போது அதான் நான் ஒண்ணுக்கு இருக்கிற சத்தம் கெட்ட ரோக்கர். நீ செவத்தை ஒட்டியே படுப்பேன். ஏன்னா அவர் சிறுநீர் டாக்டர். இந்த நீரை பிடிச்சிட்டு போய் ஆராய்ச்சி பண்றது. என்னடா உங்களோட சேர்ந்து நானும் இப்படி ஆகிட்டுடா. இன்னும் நீ ஆகலை. இப்பதானே விதைச்சிருக்கேன்.
இந்த முளைச்சிரும் உனக்கே முண்டம். சரி கல்யாணம் ஆகவில்லை. ஏன் ஜெவாதோஷமா? வேண்டான்னு விட்டு வச்சிருக்கிறேன். இல்லாட்ட தகத்து ரெட்ட பல்ல பத்துருவேன். என்னப்பா அப்ப அதெல்லாம் சொல்லாதீங்க. நகைச்சுவை. அவர் நகைச்சுவை. நான் அவருக்காகத்தே மட்டும் பேர் உட்காந்துருக்கேன். ஆமா. இல்ல அவருக்கு எறும்பு கடிச்சு குடிச்சுக்கிட்டோம். பூரா எறும்பு பாட்டினேன் விடு. நகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருங்க இருங்க கேட்க உடனே பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகவில்லை. உடம்ப குறைக்கணும். ஏன்னா போகும்போது தட்டம். என்ன தட்டுது? நிலையில தட்டம். மகதியால் இசைமிட்டக்கூடிய கருவியாகப்பட்டது. கல்யாணம் பண்ணவே இல்லையா? ஆகவில்லை. ஒரு காலத்தில் பண்ணல. ஒரு காலத்துக்கு எப்படியா பண்ண? ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் 52 பொண்டாட்டி எனக்கு. அதான் நான் முட்டை பரிச்சாலி மாதிரி இருக்கு. 52 பொண்டாட்டி. 52 பொண்டாட்டி. ஏன்னா 52 பொண்டாட்டி வச்சு என்ன செம்பரியாடு கிடாமத்துங்க கிடையாது. பார்க்கிற பார்வையிலே வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவனா. பார்த்தாலே போதும். வசூசா பார்த்தாலே போதும். வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவனா. கப்பீர் அப்படி இழுப்புத்தான். ஒரே இழுப்பு தானா? சோன மாதிரி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். ஏனுக்குள்ள மண்ணை பறிச்சுக்கிட்டு கிடையாது. பார்க்கிற பார்வையிலே கண்ணிலே காதலே மூக்களே தொடையிலே தொப்புள் இப்படி வெடிச்சுட்டு வரக்கூடியவர்களாங்க. இந்த மாதிரி கருவடை சுமந்து உலகத்திற்கு காட்டக்கூடியவர்கள். புண்ணுவத்தி பேருங்களா? கிடையாதுயா. பார்க்கிற பார்வையில வெடிச்சுட்டு வரக்கூடியவை. அவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவர்களாங்க. ஆமா கொடுறா. உன்னை ஊர்ல விடக்கூடாது. இடத்த பினாயில போட்டு கழுவணும். இந்த 60 குழந்தையும் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழ்கிட்ட என்பதை சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். தெரியுமா? சரி. இப்ப தம்பி இந்த ஊருக்குள்ள வரங்க 108 ஒண்ணு போகுது. டிரைவரை ஒண்ணு பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? ஆமாங்க. ஏன் 108 வச்சாங்க? அதுக்கு ஏன் 150 வைக்கலாம், 200 வைக்கலாம், 250 வைக்கலாம்னு? பெயிண்ட் இல்லையா? கிடையாது. இந்த 108 என்பது 60 தமிழ் வருடங்கள், 24 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். ஒரு மனிதனுடைய அடிப்படை தாய் வச்சிருந்தது கருதிருச்சு உலகத்திற்கு வருகின்ற போது அந்த மனிதனுடைய சிசுக்களை எதை வச்சு ஜாதகத்தை கணிக்கிறானா? இந்த 20 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், ஒரு மண்டலம் 48, 60 தமிழ் வருடங்களும் 40 60 48 108. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 8 தான் இருக்குன்னு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பருப்பு வேகலை என்ன? அப்ப கைத்தட்டா போற. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. பேசுவோம். உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். கேளுங்க. ஏன்னா இந்த வரிச்சூர்ல முருக பக்தர்கள் நிறைய இருக்காங்க. முருகனுக்கு மாலை ஓட்டு போறவங்க நிறைய இருக்காங்க. ஆமா ஆமா. இந்த பத்தியில எதிர்த்தாப்புல கூட பஜனை மடம் அந்த அண்ணன் சாப்பிட வச்சது நமக்கு இருக்குல்ல. இப்ப முருகனுக்கு எத்தனையோ சிறப்பு இருக்கு. ஆனா தைப்பூசம் வர்றதுக்கு காரணம் என்ன? தைப்பூசம் என்பது என்ன சொல்லுங்க. அருமையான பேச்சு. அருமையான கேள்வி. நான் சொல்றேயா, நீயே அடிச்சுக்கிற கேள்விதானே கேட்டேன். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினான் வள்ளலார். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்குமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. யாரு இல்லைனது உன் செல்ல தட்டிப்பாரு. சொன்ன பேசிக்கிட்டு இருக்கும் தெரியும். தைப்பூச நாள் என்பது அன்னை உமையவள் ஆதிபராசக்தி சிவனுக்கும் சக்திக்கும் திருமணமான நாள் தைப்பூச நாள். முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணமான நாள் தைப்பூச நாள். அதே நாளிலே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார். அவர்தான் அன்று நாளிலே இறைவனோடு ஜீவமாக ஒளி விண்டுமாக அன்னைக்குத்தான் இறைவனை சேர்ந்ததும் வள்ளலாரும். அப்படி இருந்ததாக வரலாறு சொல்கின்றது. அப்ப இந்த உலகத்துடைய தெய்வங்களுக்கு அனைத்துமே திருமணம் நடந்தது அந்த தைப்பூச நன்னாளிலே. அதுவும் இல்லாமல் காவடி கட்டியதும் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் தான் முதல் முறையாக தைப்பூச நாள் தான் காவடி எடுத்தது முதல் முறையாக வரலாறு சொல்லுகின்றது. காவடி எடுத்தது அன்னைக்கு, மாலை ஒரு ஆள் வேட்டி எடுத்தது அன்னைக்கு, எல்லாமே எல்லாத்தையும் பாருங்க. இந்த ஐயப்பன் மட்டும் 40 நாள் ஒரு மண்டலம் பாருங்க. ஆமா 44 தெரியா? எல்லா ஆளுகளும் நீங்க மது பிரியர்கள். நீங்க இந்த மது பிரியர் பாட்டில் ஒரு பாட்டில் பாருங்க இருக்கும் 18 42 இருக்கும். ஏன் எல்லாரும் சொல்லுவாங்க 18 வயசுல சாப்பிட்டா 44 உங்களுடைய ஆயுள்களை முடிக்கிறப்பாங்க. கிடையவே கிடையாது. மனிதன் அப்பாது யோசிக்கணும். இந்த சிகரெட் பிடிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சிகரெட்டை ஸ்மோக்கிங் நாட்டை ஹெல்த்னு போட்டிருப்பேன். அதை யாராவது ஆள் பார்க்குறாங்களா? சிகரெட் பிடிச்சா இதயத்தில் ஓட்டு போட்டுரும்னு எல்லாருக்கும் அதை எழுதியே வச்சிருக்கிறேன். யாராவது பயன்படுத்துறோமா? திருப்பி அதானே வாங்கி குடிக்கிறோம். அது சரியாக இருக்குது. நம்மதனே சரியாக கிடையாது. ஏன் 18 48னா ஒரு மனிதனாகப்பட்டவன்
48 நாளும் முழுமுக மண்டலம் ஒரு மண்டலம் முழுமையாக விருதிருந்து என் ஐயனை யாரு வடிகண்ட பிரபு ஐயப்பனை தரிசனம் செய்யும் போது இந்த 48 நாள் முழுமையாக இருந்தால்தான் அந்த 18 படிகளையும் தங்க படிக்கட்டுகளை தொட்டு மலையேற முடியும். இது என்பது நம்மளுடைய அறிவு பயன்படுத்த முடிச்சது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தம்பி. என்னுடைய பெயர் நாத மகரிஷி, என் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். இந்த உலகத்தில் ஜீவராசி அனைத்தையும் படைக்கக்கூடியவன். படைக்கிறாரு, செகங்கள் அறுக்கிறாரு, தேவையில்லை. இப்போ இங்கே என் தங்கச்சி இருக்கு. அப்படியா? நீங்க என்ன செய்யுங்க? சும்மா உன்னை பார்த்து கண்ணு வச்சுட்டு போலாம். என்னை பார்த்து கண் வச்சுட்டு போலாம். பெருசா ஆமையா ஆமையா ரொம்ப நாளா சிறுசாவே வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். தீயில போட்டு வாட்டு. சரிங்கய்யா. ஆமையா சரிங்கய்யா. சரி சரி. அந்த பெண்களுடைய பெயரை சொல்லுங்க. வள்ளி. வள்ளி. அடுத்த பெண்மகள் என்னுடைய ஆள். உங்களுக்குலாம் ஒரு ஆளு ஏங்க 5 வரைக்கும். அப்ப சரி. அதற்கு அடுத்து அவன் புருஷனோட போயிரு, நான் வீட்டுக்கு போயிடும். அழைத்து வரங்கள் ராசியத்தை வழங்க வேண்டும். சரி, நீ போய் அந்த 3ஆம் நம்பர் ரூம்ல பாரு. அது தக்கத்தை பார்க்குற மாதிரியே எல்லாரும் சொல்றிய. இது ஆரம்பத்திலே என்னை உள்ள போக சொல்லியிருக்கணும் எல்லாரும். ஒரே விஷயம், தக்கம் புராணம்னா நீங்கள் நினச்சீங்கன்னா செல்லில் சொன்னீங்கன்னா வந்துடும். அது அந்த காலம் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கேட்டீங்க. இன்னைக்கு எதுக்கு நாடகம் பார்க்க வருதா என்ன? ஏதோ கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு போவோம், சந்தோஷமாக போகிறதுனால வரைய. உண்மைதானே ப்ரோ? இந்த ஐயா வாட்டுக்கு உள்ளவோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படி சொல்லணும்னா நீங்கள் புராணமாக போட்டு பாருங்கள். எங்களை மாதிரி ஆளை விடுங்க. நாங்கள் வந்தாலே விடிய விடிய சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பேசுவோம். இப்போ கூட்டம் புராணத்துக்குலாம் வரலங்க. போ இருங்க. போ அவங்க பாவம் மனசில் எவ்வளோ கவலை இருக்குது. என்ன புராணத்தை கேட்டு போய் காலையில் போய் பாண்டி கோயிலில் உட்காந்து எல்லாரும் பேச போறிய? ஏதோ சிரிச்சோமா சந்தோஷமா இருந்தோமா? இன்னைக்கு எல்லாமே கேட்டாலே கூகுள்லேயே வருமே. முருகனுக்கு எத்தனை படை வீடு டபக்குன்னு வந்துடும். காளியாத்தாவுக்கு எத்தனை அவதாரம் வந்துடும். செல்லியே பார்க்கலாம். போய் பத்தியா சிரிக்கிறார வருத்தில எப்படி ஏய் விட்டு சிரிக்கிற அந்த ஆளு போய் உள்ள படுத்துக்கிட்டா கம்மா தவளை மாதிரி. கண்ணே பட்டி கண்ணம் ஒட்டிக்கொள்ள கட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொள்ள உள்ள கொள்ளும் பட்டி கண்ணம் ஒட்டிக்கொள்ள கட்டிக்கொள்ளும் கட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்ள உள்ள கொள்ளும் கற்பனை கொஞ்சிருந்தாவடி சந்தம் பாட்டு விழித்தது பாடு போலித்தது போல்
நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்கார். சாமியா? எந்த சுவாமி? குருசாமி. குருசாமியா? மகிழ்ச்சி வந்திருக்கிறார். வரட்டும், அவரை தரிசிப்போம். வாங்க சாம்பு. சொல்றியா சாமி? சொல்றியா? சொல்றியா சாமி? சொல்றியா? ஐயா சாமி, நாரதர் சாமி, எங்கிட்ட வாணி வந்துட்டு போனி. ஐயா சாமி, நாரதர் சாமி, எங்கிட்ட வாணி வந்துட்டு போனி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விடலாமா? பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி விடலாமா? பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி விடலாமா? ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போட்டுருக்கோம். பெண்மகள் யாருன்னு கேட்டேன். ஏன் ஆளுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நாளைக்கு ஸ்கேன் எடுத்து அனுப்பி தலைவி அழைத்து வாருங்கள். ராசிவார் அவர்கள். தங்கச்சி. ஏமா வாத்தா, நீ வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் விட்டு போயிடும். பையெல்லாம் எப்படி படுத்திருக்காரு அவர். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எவர் வந்திருக்காரு? சார்லி சாப்ளின். நாரத மகரிஷி. நாரத மகரிஷி வந்திருக்காரு. அதுதான் பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுறீங்களா? வேதனை மட்டும் ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? ஆமா. இப்ப நானும் அவரை பார்க்க வேண்டும், அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். நம்ம இங்க இருந்து அங்க போகணுமா? இல்ல அவர் அங்கே இருந்து இங்க வருவாரு? மனித வாடை எடுத்து வர்றார். பாரு ஒரு சாமி கழுகு மாதிரியா? தெரியாமல் நாரத சுவாமிகளை அடியாள் பண்ணுவீங்க. ஆனந்தம் கொண்டு கொண்டு உன்னை யாராவது கேட்டா? ஆமா, நீங்க பாடுனீங்க, நான் வாங்கி பாடுறேன். இங்க வாங்க முதல்ல.
எனக்கு இப்பதான் உண்மையே தெரியுது. என்னதா இந்த புள்ளைய கெடுத்ததே நீங்க தான். அதெல்லாம் வந்து தடம் கடந்தா என்னை சொல்லலாம். தெரியுதுலண்டா வாயில இருந்து ஏன் தடம் இருக்காது. எவன் தடம் மாடா ஆடு மாடா. வணங்குகிறேன் சுவாமி என்னை வாழ்த்துங்கள் வாழ்வாங்கு நான் போட்டு சுவாமி வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.